ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிராஸ் பீஸ் எப்படி நெக்குக்கு வந்து ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி 1.5 இன்ச்சுக்கு அகலத்தில் நம்ம வந்து கிராஸ் பீஸு கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இதையும் 2ஆக ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி நம்ம ஹூக் பட்டி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து தான் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து தைச்சிக்கிட்டே வரணும். நீங்கள் எந்த அளவுக்கு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதோட அகலம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே லெவலில் இருக்கணும். அதே மாதிரி அந்த ஷோல்டர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷோல்டர் 2 ஜாயிண்ட் வந்து எங்கன இருக்கணும் அப்படின்றது கீழே பார்த்தா மேலே பார்த்தான்ற டவுட் வரும். எப்பயுமே அது வந்து ஆப்போசிட் சைடு, அதாவது பேக் நெக் சைடு பார்த்து தான் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, கிராஸ் பீஸ் தைக்கும்போது ரொம்ப துணியை வந்து இழுத்துக்கிட்டே நம்ம வந்து தைச்சோம் அப்படின்னா தைக்கும்போது நல்லாயிருக்கும். பட் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நெக்கெல்லாம். ஸோ இந்த மிஸ்டேக் வரக்கூடாது. இப்போ நான் வந்து எண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டு கிளாத் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஜாயின் பண்ண அந்த கிராஸ் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அந்த பிசுறு இருக்கும். அது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிசர் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஃபோல்டு பண்ணி தைக்கும்போது அதோட பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பீஸ் தைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, அவ்வளோ ஈஸி தான். இப்போ வந்து தைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த பீஸ் இருக்கும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு, அதை நம்ம ஃபோல்டு பண்ணி அதை மறுபடியும் 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்லோவாகவே தான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இப்போ இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி இங்கேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வரலாம். அதேமாதிரி இந்த நெக் பீஸ் கிட்டெல்லாம் தைக்கும்போது நான் சொன்ன மாதிரி இழுத்துடக்கூடாது. கிளாத்தை வந்து ரொம்ப அப்படி இழுத்துக்கிட்டே தைச்சிட்டு வரக்கூடாது. லைட்டாக நம்ம வந்து தைக்கும்போது மெதுவாக தான் நம்ம ஃபோல்டு பண்ணி அதிலே தைச்சிட்டு வரணும். அதே மாதிரி வெளியில் வந்து லைனிங் தெரியக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். லைனிங் தெரியாமல் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தைக்கணும். பாருங்கள், லைட்டாக நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். அதே மாதிரி அந்த கிளாத் வந்து அகலமாக இருக்குது, அந்த இடத்துலையும் நம்ம தையல் போட்டுகிட்டே வரலாம் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அதே அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ லாஸ்ட்டாக முடிச்சுட்டு 2 தடவை சின்ன தையல் போட்டிங்க அப்படின்னா பிரியாது. அதாவது பொடி தையல் வந்து மிஷின்லேயே நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். தையல் வந்து சின்னதாக வச்சுக்கிறணும். இப்போ அதை முடித்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ஹூக் பட்டியில் எட்ஜ் பகுதி பாருங்கள், அந்த இடத்துல நம்ம 2ஆவது தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு தையலோடு நிப்பாட்டிடுறாங்க, அதுவும் ஃபேஷன்னு. எப்படினாலும் சரிதே. இப்போ நம்ம 2 தையல் போட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், ப்ளவுஸோட நெக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நான் சொன்னேன் பாருங்கள் இழுக்காமல் இருக்கும்னு, அந்த மிஸ்டேக்கில் அதில் இல்லாமல் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம அந்த மாதிரி பூனம் கிளாத்து, காட்டன் ப்ளவுஸு இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு தைச்சோம் அப்படின்னா நெக் ஷேப் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். பூனம் கிளாத்துக்கெலாம் கண்டிப்பாக கிராஸ் பீஸ் கொடுத்தா மட்டும்தான் சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக நீட்டாக நெக் ஷேப் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.